ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இதுவரை காட்டிக்கும் எக்ஸஸில் ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டேட்டாபேஸ்க்கு எப்படி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிள்ஸ்க்கு இடையில் நாங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி நாங்கள் குவரிஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டில் குவரிஸ்னால் என்னன்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விளங்கிக்கொள்வோம். இங்கே பாருங்கள், இந்த எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜாப் ஐடி, சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இவ்வளோ தான் இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. ஸோ அவ்வளோ தான் நார்மலாக இருக்கணும். பட் அந்த இருக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இங்கிட்டு பாருங்கள், டிபார்ட்மெண்ட் டேபிளில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, லொக்கேஷன், அந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்றத லொக்கேஷன் இருக்குது, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரேட் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அந்த கிரேட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. இப்போ வச்சுக்கோங்க, உங்களோட பாஸ் கேட்குறாரு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அவ்வளோ எம்ப்ளாயிடையும் டீட்டெயில்ஸை எனக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அவ்வளோ எம்ப்ளாயீஸ்டையும் டீட்டெயில்ஸை எனக்கு உடனே எடுத்து தாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நார்மலாக எத்தனை பேர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் டீட்டெயில்ஸையும் எடுத்து கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சேல்ஸ் ரேப், சேல்ஸ் ரேப், சேல்ஸ் ரேப், சேல்ஸ் ரேப். ஸோ இந்த 4 பேரும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை அவங்களுக்கு சிம்பிளாக எடுத்து கொடுத்துடலும். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. பட் இது ஒரு பெரிய ஒரு டேட்டாபேஸ், கிட்டத்தட்ட 1000, 2000, சம்டைம் அதை விட கூட ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனிஸாக இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு 1 by 1 எடுக்கிறதுன்றது சாத்தியமாகாது. ஸோ அந்த டைமில் தான் எங்களுக்கு என்ன தேவை? இந்த குவரிஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் தேவை. ஸோ நாங்கள் பார்ப்போம் இப்போ எப்படி நாங்கள் குவரிஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. நீங்கள் குவரிஸ் க்ரியேட் பண்ண முதல்ல ஃபஸ்ட் நீங்கள் டேபிள்ஸை ரிலேஷன்ஷிப்பால் ஜாயின் பண்ணி இருக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துப்பட்டு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நார்மலாக குவரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலாது. ஸோ நாங்கள் அதை இப்போ லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேட்டாபேஸ் டூலில் போயிட்டு ரிலேஷன்ஷிப் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னா, ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை டிலீட் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பை டிலீட் பண்ணிட்டேன். ரைட், ரிலேஷன்ஷிப்பை இப்போ நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து குவரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ குவரி க்ரியேட் பண்ண நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்டார்ட்டில் இங்கே க்ரியேட் போகணும். க்ரியேட் போயிட்டு இந்த குவரி விசார்ட் இல்லாட்டி குவரி டிசைன், இது ரெண்டில் ஒன்றை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே. குவரி விசார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குவரி டிசைனை விட. ஸோ குவரி விசார்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் சிம்பிள் குவரி விசார்ட்ன்றது இருக்கும். இது இருக்குது ஃபஸ்ட்டாகவே சிம்பிள் குவரி விசார்ட். அதுக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு எங்களுக்கு என்னென்ன தேவை? எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் தேவை, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட. ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்குது, அனுப்பியாச்சு. ஸோ அடுத்தது என்னது? டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் குழுக்குள்ள வந்து என்னது? யூ ஹாவ் சூசன் ஃபீல்ட் ஃப்ரம் தீஸ் டேபிள்ஸ், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட், ஒன் or more of that table isn't related to the others. அப்படின்ற என்னது? இன்னொரு வாசிக்கிறேன். யூ ஹாவ் சூசன் ஃபீல்ட் ஃப்ரம் தீஸ் டேபிள்ஸ், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட், ஒன் or more of the tables isn't related to the others. அப்படின்னா என்ன? இந்த டேபிள்ஸ் வந்து இன்னொரு டேபிளுக்கு ரிலேட்டட் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணமே. ஸோ அதுதான் இது. ஸோ அதுக்கு என்ன சொல்லுது? கிளிக் ஓகே டு எடிட் சிஸ்டம் ரிலேஷன்ஷிப், யூ வில் நீட் டு ரீஸ்டார்ட் த விசார்ட், கிளிக் கேன்சல் டு ரிட்டர்ன் டு த விசார்ட் அண்ட் ரிமூவ் சம் ஃபீல்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க? ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் எடிட் பண்ணுற இடத்துக்கு போகும், விசார்ட் வந்து க்ளோஸ் ஆகும், நீங்கள் திருப்பி ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு விசார்டுக்கு வாங்கன்னு சொல்லுது.
ஓகே, அப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? ரிலேஷன்ஷிப் கொடுக்காட்டி இந்த query wizardன்றது ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே கொடுங்க. எங்களுக்கு தேவை இந்த 2 டேபிள்ஸும் ஏற்கனவே எட்டாவி தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ நாங்கள் அன்றைக்கி என்ன பார்த்தோம்? இதில் டிபார்ட்மெண்ட் ஐடின்றது இதுலேயும் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஐடி ப்ரைமரி கீ, எம்ப்ளாயி டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடின்றது ஒரு ஃபாரின் கீ. ஸோ அது ரெண்டையும் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட்லேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டும் தான் செலக்ட் ஆகிக்குது. ஸோ நான் இப்போ க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்? க்ரியேட்டுக்கு போகிறேன், போய்ட்டு திருப்பி query wizardக்கு போகிறேன், சிம்பிள் query wizard செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன டிபார்ட்மெண்ட்றதை செலக்ட் பண்ணணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி ஏற்கனவே இன்றைக்கி இருக்குது. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் நேமை கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன வருது அப்படின்னா, இந்த அவ்வளோ ஒர்க்கர்ஸ்டையும் டீட்டெயில்ஸ் வருது, அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது. பட் எங்களுக்கு இப்போ என்ன டீட்டெயில்ஸ் தேவை? இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ். ஸோ இன்றைக்கி 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை நான் சிம்பிள் எடுக்க பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், எம்ப்ளாயி queryன்றது வந்து ஏற்கனவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது queryன்றது நான் அப்படியே வைக்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா இன்றைக்கி ரைட் கிளிக் பண்ணி இந்த ரீநேம் போய்ட்டு நேமை சேஞ்ச் பண்ணி கொள்ளிடும். பட் நான் இப்போதைக்கு இதை வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றதோட டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த எம்ப்ளாயி query இருக்குது தானே, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை டிசைன் வியூன்னு இருக்குது தானே, அந்த டிசைன் வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட அந்த queryட டிசைன் வியூ காட்டும். இதில் என்ன இருக்குது? டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்குது. அதே டைமில் ஃபீல்டில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஃபஸ்ட் நேம், எம்ப்ளாயி என்னென்ன டேபிளில் அது இருக்குதுன்றது மாதிரி என்னென்ன டேபிளில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குதுன்றது தான் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ எனக்கு தேவை என்னது? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வேலை செய்கிற ஆட்கள். ஓகே, எனக்கு இன்றைக்கி 2 இடத்துல செய்யலும். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் நேம், அடுத்த டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நான் ஃபஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட் நேமில் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி க்ரைட்டீரியான்னு இருக்குது. க்ரைட்டீரியான்னு என்னது? ஒன்று சர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்குற ஒரு தரவுகளை தான் நாங்கள் சொல்லுவோம் க்ரைட்டீரியா. எந்த இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு தேவை இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆட்கள். ஸோ நான் டிபார்ட்மெண்ட் நேமில் போய்ட்டு இது வரைக்கும் இந்த டபுள் கோட்டேஷனில் சேல்ஸ்னு டைப் பண்ணியாச்சு. இன்றைக்கி அடுத்து சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எம்ப்ளாயி queryயில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னேன்டா, ரைட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றது டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படித்தான் query ஒன்று சிம்பிளாக க்ரியேட் பண்ணி கொள்வது. ஓகே, நாங்கள் எம்ப்ளாயி query ஒன்று க்ரியேட் பண்ணி பார்த்தோம். டிபார்ட்மெண்ட் சேல்ஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கிறத பற்றி எடுத்தோம். ஸோ நாங்கள் இன்னொரு 2 query செஞ்சு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த எம்ப்ளாயி ஐடிஸ் 120, 500, 501. ஸோ அது மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஒரு பர்டிகுலர் ஆல் டீட்டெயில்ஸை மட்டும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 510 எம்ப்ளாயி ஐடி 510 அவரோட டீட்டெயில்ஸை மட்டும் வேறு எடுத்து பார்க்க போகிறோம் இன்னொரு queryயில். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் query எப்படி செஞ்சோம்? க்ரியேட் query wizard, சிம்பிள் query wizard, டேபிள் எம்ப்ளாயி, ரைட், வேறு என்ன போடணும்? டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் போடவும் மேலும் எனக்கு தேவையான பர்டிகுலர் டீட்டெயில்ஸை மட்டும் போடவும் மேலும். ஸோ நான் இதில் லொக்கேஷன், கிரேட் இது மட்டும் போடுறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி போடல. என்ன ரீசன்? ஏற்கனவே எங்கிட்ட டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபாரின் கீயாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ்.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை, இந்த 510 இவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேறையாக எடுக்கணும். போயிட்டாச்சு. டிசைன் வியூவில் க்ரைட்டீரியாவில் டபுள் கோட்டேஷன் இல்லாமல் 510 அப்படி கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு. திருப்பி எம்ப்ளாயி கோரிக்கு போயிட்டு ஓப்பன். ரைட், பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயி ஐடியோட டீட்டெயில்ஸ் மட்டும் இன்றைக்கி காட்டும். ஸோ எனக்கு தேவையான இதை ரீநேம் பண்ணிலும், ரீநேம் ஃபர்ஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணணும். ரைட், இப்போ ரீநேம் பண்ணுவோம். என்ன ரீநேம் கொடுப்போம், 510. ஓகே, ஸோ 2 கோரி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு கோரி பார்ப்போம் நாங்கள். இப்போ அடுத்த கோரி என்ன பார்க்க போகிறோம் நாங்கள். ரைட், இங்கே பாருங்கள், இந்த எம்ப்ளாயியோட சேலரிஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரிஸ் என்ன, 40,000, 46,000, 37,000, 55,000, 54,000 and 45,000. ஸோ இதுதான் இவங்களோட சேலரிஸ். ஸோ இதில் நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் மோர் தேன் 50,000 யார் யார் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அதை நாங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம், கிரியேட் query wizard, simple query wizard. Okay, department table, location, grade, next, finish. ஓகே, இப்போ இங்கே என்ன செய்யணும்னா டிசைன் வியூ சேலரி டீட்டெயில்ஸ் கிட்ட போகணும். எங்கள் சேலரி இது இருக்கு, அங்கே க்ரைட்டீரியாவுக்கு போயிட்டாச்சு. என்ன செய்யணும் இப்போனா, greater than 50,000. ஓகே, சேவ். இப்போ என்ன செய்யணும், டிசைன் வியூ, சாரி, இப்போ வந்து ஓப்பன். ரைட், எத்தனை பேர் 50,000க்கு மேலே எடுக்கிறாங்க, 2 பேர், தமித்தும் தீபானி மட்டும்தான் இந்த கம்பெனியில் 50,000க்கு மேலே சேலரி எடுக்கிற ஆட்கள். ஸோ இதை எனக்கு ரீநேம் பண்ணி கொள்ளையிலும் பிரச்சனை இல்லை. எப்படி ரீநேம், ஓகே குட். ஓகே, எங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸில் எப்படி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிள்ஸ் எப்படி நாங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுத்து ஜாயின் பண்ணுறது. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் படித்தது என்னது, எப்படி queries க்ரியேட் பண்ணுறது. ஸோ நாங்கள் வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது எங்களுக்கு, ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த டியூட்டோரியலில் அதை பற்றி பார்ப்போம்.